அங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. இந்த ஓடுறது ஒளியறது பதுங்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை. அப்படி அண்ணன் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினும் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. அரசியலாக சந்திப்பதற்கு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் சளைத்ததில்லை. பொதுவாக நான் மார்பு சம்பந்தப்பட்ட ஹார்ட் சம்பந்தப்பட்ட மருத்துவம் தொடர்ந்து 2016 இருந்து சிங்கப்பூர்ல மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜெயராம லிங்கம் நாயக்கர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர் தமிழ்நாட்டுக்காரர், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அங்க இருக்கார். அவர் அங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்கிற அரசியல்வாதிக்கு எத்தனை பேருக்கு அவரை தெரியும். அவர் பெரு உதவி செய்வார். யாருக்கு போனாலும் என்ன மருத்துவம்னாலும் உதவி செய்யக்கூடியவர். 2016 மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2016 முதலா நான் மருத்துவத்திற்கு முதல்ல அங்க போய் ஆற்று சம்பந்தப்பட்ட மருத்துவம் நான் பார்த்தோடைய வரலாறு இது பூரா இருக்குது, சம்மரி பூரா இருக்குது. இது 2016. ஆனா தொடர்ந்து 2023 மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் லைஃப் ஹெல்த் சென்டர் தேதி 2023 29/9/2023 அதே ஹாஸ்பிட்டல் 23 போய் அதே மருத்துவமனைக்கு சென்று என்னுடைய உடல் பரிசோதனை எல்லாம் முடித்து 2023 வந்திருக்கிறேன். இது 2வது என்னுடைய தொடர்ச்சி. 3வதாக தேர்தல்லாம் உங்களுக்கு தெரியும். 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் பெரும் பணிகளை இரவென்று பாராமல் பணிகளை நாங்கள்லாம் மேற்கொண்டோம். தேர்தல் வந்தது. தேர்தலுக்கு பின்னால் மீண்டும் முறையாக மருத்துவம் போய் பார்த்துக் கொள்ள வேண்டும், மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் 15ஆம் தேதி சென்ற மாதம் 15ஆம் தேதி சிங்கப்பூருக்காக போக வேண்டும் என்று நான் அப்ளை பண்ணேன். விசாவுக்கு அப்ளை பண்ணேன். இது விசாவுக்கு அப்ளை பண்ணி போன மாதம் 17ஆம் தேதி எனக்கு விசா கொடுத்திருக்கிறாங்க. 15ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போறதுக்கு மருத்துவத்துக்கு போறதுக்கு நான் அப்ளை பண்ணேன். 17ஆம் தேதி எனக்கு விசா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசா கொடுத்த அன்னைக்கு அடுத்தது இண்டிகோவில் அன்னைக்கு 17ஆம் தேதி 25ஆம் தேதி போறதுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறேன். 17ஆம் தேதி விசா கிடைச்ச உடனே அன்றைய தினமே இண்டிகோவில் 25ஆம் தேதி மதியம் 2:20 பிளைட் போறதுக்காக டிக்கெட் போட்டுக்கிறேன். அதனுடைய டிக்கெட் தான் இது. ஆனால் அன்றைக்கு 25ஆம் தேதி நான் மாலையில் புறப்படுறதுன்னு முடிவு பண்ண போது காலையில் 7 மணிக்கு என் வீட்டுக்கு காவல்துறை நண்பர்கள் சோதனை என்ற பேரில் என்னிடத்தில் வாரண்ட் காட்டினாங்க. என்ன வாரண்ட்னு கேட்டேன். சார் உங்க வீடு நாங்கள் சோதனை பண்ணணும் சார், ஒத்துழைங்கன்னு சொன்னாங்க. தாராளமாக ஒத்துழைக்கிறேன். இந்த காவல்துறை ஏற்கனவே சென்ற மாதத்துக்கு முன்னால் இதே தமிழ்நாடு அரசு எங்களுடைய நிர்வாகத்தில் பணியாற்றிய காவல்துறை தானே. அந்த காவல்துறை என்பது அவங்க பொதுவானவர்கள் தானே, நான் முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு ஒத்துழைப்புக்கு வந்த அடிஷனல் சூப்பரண்ட் புகழ்வேந்தன் பேரு, நான் அவர்கிட்டயே சொல்லி காட்டினேன். இதே மாதிரி நான் இன்றைக்கு 2:20 நான் விமானத்தில் சிங்கப்பூருக்கு மருத்துவத்துக்கு போறதாக நான் டிக்கெட் எடுத்திருக்கிறேன். இப்ப இன்னைக்கு சோதனைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு சோதனை முடிச்ச உடனே நான் நாளைக்காவது நான் டிக்கெட் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அன்றைக்கு இரவு அவங்க முடிச்சுட்டு போனோடனே இதே பத்திரிகை நண்பர்களை பார்த்து இந்த சோதனை சம்பந்தப்பட்டது நான் பேசினேன். மாலையில் 25ஆம் தேதி போட டிக்கெட்டை மறுபடியும் மாற்றி 26ஆம் தேதி அதே இண்டிகோவில் மறுநாள் காலையில் நான் டிக்கெட் போட்டிருக்கேன். அதுக்கு பின்னால் இதே விமான நிலையத்தில் தான்
நான் 26ஆம் தேதி நான் இங்கிருந்து சிங்கப்பூர் மருத்துவத்திற்கு போனேன்.